ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆண்டோடைய கண்களை குறித்து நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆம், அவருடைய கண்கள் அழகானது. அது இரக்கம் நிறைந்தது, உருக்கம் நிறைந்தது, கிருபை நிறைந்தது, தயவு நிறைந்தது. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சூழ்நிலைகளில் அது அறிந்து நமக்காக அழுகின்ற ஒரு கண்களாக இருக்கிறது இல்லைங்க. லாசரு மரித்த பொழுது அவருடைய சகோதரிகளோடு கூட கர்த்தர் அழுதார் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் மனிதர்களுடைய நிலைகளை கண்டு அழுததே கிடையாது. நம்முடைய தேவன் மாத்திரமே அவர் அழுகின்ற ஒரு தேவனாய் அங்கே காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ ஆண்டோடைய கண்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் கேட்போம், ஆண்டோருக்கு கண் இருக்கா? நான் படுற கஷ்டத்தை அவர் பார்க்குறாரா? இவனா நல்லா இருக்கிறானே, நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இல்லை, ஆண்டவர் எல்லாரையும் அவர் பார்க்கிறார். என் மக கேட்டாங்க இந்த வசனத்தை படிக்கும்போது, அப்பா ஆண்டவர் ஒரு கண்ணால் பார்க்குறாரா இல்லை 2 கண்ணால் பார்க்குறாரா? நான் சொன்னேன், இல்லைம்மா 2 கண்ணாலையும் ஆண்டவர் பார்க்குறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய கண்களின் மூலமாய் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதன் மூலமாய் நம்ம ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்ம எவ்வளவா காப்பாற்றுகிறார். அவர் நம்ம பார்க்கலைன்னா நம்ம அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சிருப்போமா? ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஏன்னா நீங்கள் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் உங்களுடைய எல்லா கிரியைகளையும், உங்களுடைய உட்காருதல், நீங்கள் எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, பேசுகின்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நல்லோரையும் கவனிக்கிறார், தீயோரையும் கவனிக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா, அவர் நியாயத்தில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே இருக்குது என்பதை உணர்ந்து நன்மையான காரியங்களை செய்து நல்லவர்களாய் வாழ்ந்து நல்மேய்ப்பனாகிய நம்முடைய தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய அருமையான அழகான இன்பமான கிருபை தயவு நிறைந்த உம்முடைய கண்களினால் ஆண்டவரே, எங்களை அனுதினமும் நீங்கள் பாதுகாத்து தயவையும் இரக்கத்தையும் கிருபையும் நீங்கள் கொடுக்குறீங்க. எங்களை பாதுகாக்கிறீங்க, காப்பாற்றுறீங்க. ஆண்டவர் அநேக ஆபத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கண்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் மறைவாய் இருக்கிறோம் என்பதை நினைத்து ஆண்டவர் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களுடைய தகப்பனை எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்மையான வழிகளையும் செய்து உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.